ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சின்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ஸ்னா தமிழில் என்ன அர்த்தம் வரும்னு பார்ப்போம். சின்ஸ்னா இருந்து முதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொதுவாகவே இந்த வேர்டை நம்ம டயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது இது எப்படி வரும் அப்படின்னா அந்த டைம் முதல் அந்த டயத்திலிருந்து அப்படிங்கும் போது சின்ஸுங்கிறது யூஸ் ஆகும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா from a time in the past until the present. பாஸ்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க பாருங்களேன் இந்த எக்ஸாம்பிள். We have been living here since July. ஜூலையில இருந்து நாங்க இங்க வசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ ஜூலை அப்படிங்கிறது பாஸ்ட்ல இருக்கிற ஒரு டைம். அந்த டயத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்றதுனால சின்ஸ் ஜூலை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஏதோ ஒரு ஈவெண்ட் பாஸ்ட்ல நடந்து இப்போ வரையும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா சின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ஸ் கூட என்ன போடுவாங்க அப்படின்னா எப்போதுமே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் போடுவாங்க. ஸோ ஜூலையிலிருந்து இன்னைக்கு காலையிலிருந்து அப்படிங்கும் போது சின்ஸ் திஸ் மார்னிங் சின்ஸ் ஜூலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். ஓகே, இங்கே பாருங்களேன். இப்போ ஜான்வரி அப்படிங்கிறது பாஸ்ட்ல இருக்கிற ஒரு மந்த்து. சரி, இப்போ நம்ம டிசம்பரில் இருக்கோன்னு வச்சுப்போம். இப்போ ஜூலை அப்படிங்கும் போது அது பாஸ்ட் தான். ஸோ இப்போ ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும், அதாவது ஜூலையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சின்ஸ் ஜூலைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பீரியடை தான் இந்த சின்ஸ் ஜூலை அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹி ஹாஸ் பீன் ரைட்டிங் போயம்ஸ் திஸ் மார்னிங் சின்ஸ் திஸ் மார்னிங் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து அவர் போயம் எழுதிட்டு இருக்காரு, இன்னைக்கு காலை முதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். இட் ஹாஸ் பீன் ரைனிங் ஆன் அண்ட் ஆஃப் சின்ஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே. டே பிஃபோர் எஸ்டர்டேயிலிருந்து மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. அந்த இருந்து முதல் அப்படிங்கிற இடத்துலலாம் சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சினாரியோவில் என்ன சொன்னோம்? பாஸ்ட்ல ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரையும் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோமா? இங்கே என்ன சினாரியோ அப்படின்னா அதே ஈவெண்ட் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃப்ரம் எ டைம் இன் த பாஸ்ட் அன்டில் அனதர் டைம் இன் த பாஸ்ட். அதாவது இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகலை, பாஸ்டில் ஏதோ ஒரு டைமில் ஸ்டார்ட் ஆகி ஏதோ ஒரு டைமில் பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல எப்படி டென்சஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்போது மெயின் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் இந்த சின்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல எய்தர் பாஸ்ட் டென்ஸோ இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோ யூஸ் பண்ணலாம். சின்ஸ் எல்லாமே இங்கே பாஸ்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டு பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்றது இங்கே அர்த்தம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். They had been a client of ours since they had entered the country in 2003. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த கண்ட்ரி 2003ல் என்ட்ரு ஆனதுலேருந்தே எங்களோட கிளைண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ பாஸ்டில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். We had made numerous improvements to our house since we bought it. நாங்கள் அதை வாங்கினதுலேருந்து இந்த வீட்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயுமே ரெண்டுமே பாஸ்டில் சொல்லியிருக்கிறதுனால வாங்கினதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்கு. பட் அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகலை அப்படிங்கிறதா இங்கே அர்த்தம். ஸோ இப்போ சின்ஸை ஏதோ ஒரு ஈவெண்ட் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆனாலோ இல்லை பாஸ்ட்லேயே முடிஞ்சிட்டாலோ நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் இங்கே காமன் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ சில யூஸ் கேஸ்லாம் இருக்குது, அங்கே நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃப்யூச்சர் டைமை சொல்லும்போது அந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் 7 o'clock, ஃப்ரம் அதாவது 7 மணிலேருந்து அப்படிங்கிறதுக்காக ஃப்ரம்னு தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சர் டைமை பற்றி பேசும்போது சின்ஸ் யூஸ் பண்ணுறது அப்ராப்ரியேட் கிடையாது. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ வில் பி இன் த ஹோட்டல் ஃப்ரம் 7 o'clock திஸ் ஈவினிங். 7 o'clockலேருந்து வில் பி ஃப்யூச்சரில் வர்றதுனால ஃப்ரம் 7 o'clock அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போதுமே இந்த டூரேஷனை சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எப்போவுமே ஃபார் தான் யூஸ் பண்ணணும். 20 வருடங்களாக அப்படிங்கும்போது அந்த டூரேஷனை சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிக் டயத்தை சொல்லும்போது சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே சின்ஸ் கன்ஜெக்ஷனாக கூட ஆக்ட் ஆகும். அதாவது என்னென்னா ஒரு மெயின் கிளாஸையும் சபார்டினேட் கிளாஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம பிகாஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி. இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வில் ஸ்டே ஹோம் அண்ட் வாட்ச் அ ஃபிலிம்
சின்ஸ் இட் இஸ் ரைனிங், மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் வீட்லயே இருந்து ஒரு படம் பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி அதனால அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து கன்ஜெக்ஷனாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிப்போசிஷனாக பார்த்தோம் அப்படின்னா அந்த டயத்துல இருந்து முதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். கன்ஜெக்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா ஆதலால் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். சின்ஸ் த பிளேன் இஸ் கோயிங் டு பி அன் hour லேட், லெட்ஸ் கோ அண்ட் கெட் சம் காஃபி. பிளேன் வந்து லேட் ஆகிறதுனால 1 hour லேட்டுன்னு சொல்றதுனால அதனால நம்ம போயிட்டு ஒரு காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அதனால அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சின்ஸ் எப்படி ஒரு ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணலாம், எப்படி கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.